ஆனால் பிரேக் ஃபெயிலியர், இது பிரேக் பிடிக்காது. வண்டி பிரேக் ஃபெயிலியரா? ஆமாம், அடிக்க ஃபெயிலியர் ஆயிரும் பேக். திருப்பூர் பிரதர்ஸ் vlog. நம்ம இன்னைக்கு எந்த வண்டியை பற்றி பார்க்க போகிறோங்கிறது இன்ட்ரோலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம இன்னைக்கு KTM RC200 பற்றி தான் பார்க்க போகிறோம். அது ஒரு 2019 மாடல். இன்னைக்கு இந்த வண்டியோட ஃபுல் ஓனர்ஷிப் ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். வண்டியோட ஸ்டிக்கரிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இதெல்லாம் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆச்சு, அது போக வண்டி எடுத்து எவ்வளோ தூரம் அவர் ஓட்டியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு ஓனர்ஷிப் எடுக்க போகிறோம். ஓனர் வேறு யாரும் இல்லை, என்னோட ஃப்ரெண்டு தான். அப்படி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படி வீடியோ பற்றின கருத்துக்களை நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஏன்னா நம்ம ஃப்ரெண்டு, அதுபோக நம்ம பைக்கோட ஓனரும் இவர் தான். நமக்கு இன்றைக்கி வந்துட்டு ஃபுல் ரிவ்யூக்காக பைக்கு கொண்டு வந்திருக்கான். சரி மச்சான்ட்ட பைக்கை பற்றி கேட்கலாம். மச்சான், இந்த வண்டி என்ன ரேட்டுக்கு எடுத்த? 2,05,000 2.5க்கு எடுத்துருக்கான். மச்சான், இது வண்டி எந்த வருஷம் மாடலு? 2019 மாடல். மச்சான், வண்டி ஸ்டிக்கரிங்னா பயங்கரமாக பண்ணி வச்சுருக்கியே. இந்த ஸ்டிக்கரிங்னா எங்கேருந்து பண்ணேன்? நான் பெங்களூரில் ஸ்டிக்கர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இங்கே தெரிஞ்சவங்க ஒருத்தங்க இருந்தாங்க, அந்த ஸ்டிக்கர் கடையில் கொடுத்து ஒட்டியிருக்கிறேன். இது வண்டி வந்துட்டு மெயின்டெனன்ஸ் மிச்சவங்கன்னா அதிகம் சொல்கிறாங்களே. இந்த வண்டி சர்வீஸ்னால் போயிட்டு வந்துச்சுன்னா எவ்வளோ வருது சர்வீஸ் பில்னா? என்ன இன்ஜின் ஆயில் மட்டும் 2,000 வரும். அதுக்கப்புறம் ஜென்ரலாக நம்ம என்ன ப்ராப்ளம் சொல்கிறோமோ அந்த மாதிரி அதில் பொறுத்து தான் நம்மளுக்கு சர்வீஸ் சார்ஜஸ் எல்லாமே. இன்ஜின் ஆயிலே 2,000 ரூபா வருது. என் வண்டிக்குலாம் சொல்லணும்னா மொத்த சர்வீஸே 1,500 தான் வருது. அது சரி, வண்டிக்கேற்ற இதுன்னு சொல்லலாம். இந்த வண்டியில் மச்சான் பிடிச்சி எடுத்த இது என்னோட ட்ரீம் பைக்னே சொல்லலாம். ரொம்ப ஆசை பார்த்தனே, எனக்கு இந்த பைக் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. இதை எடுக்கணுங்கிறதுக்காகவே நான் இதை வந்து எடுத்தேன். அதுவும் வீட்டிலலாம் ரொம்ப சண்டை போட்டு ஒரு வாரம் சாப்பிடாமலாம் இருந்து இது எடுத்தது. பலவித வித்தைகளை காமிச்சு கடைசியாக வண்டியை இறக்கியிருக்கான் உள்ள. ஆனால் வண்டியை பற்றி காசுக்கேற்ற ஒருத்தன் தான் வண்டியை சொல்லணும். சரி மச்சான், அந்த வண்டியோட அட்வான்டேஜ்னா நீ என்ன சொல்லுவேன்? அட்வான்டேஜ்னா ஸ்பீடு சீக்கிரம் ஏறிடும். 0லேருந்து 100க்கு வந்து குயிக்காகவே ஏறும். ஏறுறதே தெரியாது. டாப் ஸ்பீடில் போகிறதுன்னா எவ்வளோ போகுதுன்னே தெரியாது, அந்தளவுக்கு போயிட்டே இருக்காது. அது வாட்டுக்கு போயிட்டே இருக்கேன் நான். அப்புறம் என்ன சொல்கிறது, நல்லா இருக்க வண்டி ஓட்டுறதுக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிற வண்டி இது. மைலேஜ்னா எவ்வளோ? மைலேஜ்னா நல்லா தருதா இல்லை கம்மின்னு சொல்கிறானுங்க நிறையா பேர்? இல்லை, அப்படியெல்லாம் இல்லை, ஓட்டுறதை பொறுத்து தான் இருக்குது. எனக்கு வந்து லாங்கில் பார்த்தீங்கன்னா 45, 48 இந்த ரேஞ்சில் கொடுக்கும். 50க்குள்ளே கொடுக்கும். லோக்கலில் கம்மியாக தான் கொடுக்கும். லோக்கலில் நம்ம சொல்லணுங்கிறதுல கியர் சேஞ்ச் பண்ணுறோம், நிறைய இடத்துல இது பண்ணுறதுனால ஒரு 18, 20 இந்த ரேஞ்சில் எனக்கு கொடுக்கும். லாங்கில் ஆனால் சூப்பராக கொடுக்கும் வண்டி. அப்போது லாங் ரைட்ஸ்க்கு வண்டி வந்துட்டு நல்ல வண்டின்னு சொல்கிறான். லாங் ரைட்ஸில் பார்த்தீங்கன்னா மைலேஜ் வந்துட்டு 50 வரைக்கும் வருதுங்கிறது ஒரு நல்ல விஷயந்தான். அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியில் நீ லாங்காக இப்போ கடைசியாக போன ட்ரிப் எது? கடைசியாக போனதுன்னா பாண்டிச்சேரி வரைக்கும் போயிருக்கேன் ஒரு டைமு. இப்போ ரீசெண்டாக நாங்கள் போயிட்டு வந்தது கேரளா போயிருக்கோம். இப்போ ரீசெண்டாக போனது தான். மற்றபடி இன்னும் எங்கேயும் போகல. அடுத்து போகிற மாதிரி ஒரு பிளானில் இருக்குது. சரி மச்சான், இப்போ கேரளா போகிறேன்னு சொன்னால, இப்போ ஒரு ரவுண்டு போயிட்டு வர்றதுனா வண்டிக்கு எவ்வளோ பெட்ரோல் அடிக்க வேண்டியது? அதாவது கிலோமீட்டர் நம்ம ஓட்டுறது இல்லை, மைலேஜ் 40 கொடுக்கும், 45 கொடுக்கும் போதே வந்து நம்மளுக்கு எவ்வளோ கிலோமீட்டரோ அதை பொறுத்து நான் அடிப்பேன். 1000 அடிக்கலாம். நம்ம ஸ்பீடாக போய் விரட்டிட்டு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக கிடைக்கும். ஒரு 25, 30 இந்த மாதிரி. ஒரே ஸ்பீடாக மெயின்டைன் பண்ணிட்டு போனோம்னா நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும்போது நம்ம பெட்ரோல் கம்மியாக அடிப்போம். சரி, ஓகேடா. அது போக இப்போ வரைக்கும் இந்த வண்டியை எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருப்பேன்? 45,000 ஓட்டியிருக்கேன். அவ்வளோதான் ஓட்டியிருக்கேன். அவ்வளோ ஓட்டியிருக்கேன். 45,000. ஸ்பெசிஃபிகேஷன்னா என்னடா? ஸ்பெசிஃபிகேஷனா 200cc பைக்கு, 199.5 இருக்கும். 25 RPMல இருக்கும். 8,000, 10,000 RPM. சீக்கிரம் ஏறும் வண்டி, ஸ்பீடாக ஏறும், போகிறது தெரியாது, செம்மையாக இருக்கும் ஓட்டுறதுக்கு. எனக்கு இது வரைக்கும் இன்ஜின் பிரச்சனைன்னு எதுவும் வந்ததில்லை. 3 வருஷம் எடுத்துட்டேன். இன்ஜின் ஆயில் கரெக்டாக மாற்றிட்டு இருக்கிறதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. இன்ஜினில் நல்லா போகுது வண்டி. டாப் ஸ்பீடில் பயங்கரமாக ஏறும். இப்போ இதோட கியர் பாக்ஸ் எத்தனை கியர் இருக்குது இந்த வண்டி? கியர் இருக்குது இதுக்கு, 6 கியர் இருக்குது இதுக்கு. இப்போ இந்த வண்டியோட டயர்ஸ்னால் என்ன காஸ்ட் வருது? மிஷலின் வந்து ஒரு 8,000 வருது பேக் டயரு.
ஃப்ரண்ட் டயருக்கு வந்து ஒரு 6000 இந்த ரேஞ்சுக்கு வரும். இப்போ நான் மெஸ்லின் போட்டிருந்தேன் ரெண்டாவது டைமு. அப்புறம் இப்போ அடுத்தது 3வது மாற்றிருக்கேன். எம்ஆர்எஃப்பில் தான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் தான் மாற்றணும். அடுத்தது ஃப்ரண்ட்டில் இன்னும் மெஸ்லின் தான் இருக்குது. எனக்கு மெஸ்லின் வந்து 3000 தான் வருது. நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அதிலலாம். சரி, இப்போ செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்றினால எத்தனை தடவை மாற்றிருக்கேன், என்ன ரேட் வருது? நான் ஒரு டைம் தான் மாற்றிருக்கிறேன். 37 கிலோமீட்டர்ஸில் தான் ஒன்று மாற்றினேன். 1700 மேபி இந்த ரேஞ்சில் தான் வருது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. செயின் ஸ்ப்ராக்கெட்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் இருக்குது, ஓடிட்டு தான் இருக்குது வண்டியெல்லாம். ஒரு டைம் தான் மாற்றிருக்கேன், அது இல்லாமல் செயின் ஸ்ப்ராக்கெட்டு. சரி, ஓகேடா. ஆமாம், இப்போ லாங் போகும்போது இப்போ அட்வான்டேஜஸாக சில விஷயத்த சொன்னேன். உனக்கு லாங் போகும்போது இந்த பேக் பெயின் இதெல்லாம் வர்றது இல்லையா? வரும், மேபி வரலாம். ரொம்ப லாங் போகும்போது கொஞ்சம் வரும். அது கொஞ்சம் கரெக்டாக ஓட்டினோம்னா நம்மளுக்கு பெயின் வராது. அந்த ஹேண்டில் பாரில் பிடிச்சி ஓட்டும்போது நம்ம ரொம்ப ஷோல்டர் பெயின்லாம் வரும். ஒரு 600 இந்த மாதிரி ஓட்டும் போதெல்லாம் ரொம்ப பெயின் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேடா. பாய்ஸாக போகிறதுக்கு வண்டி பிரச்சனை இல்லை, பின்னாடி இருக்கவங்க உட்காந்துக்கலாம். பின்னாடி உட்காந்து வர்றவங்களுக்கு சில நேரம் பிடிக்கிறதுக்குன்னா எதுவுமே இல்லையே, எதை பிடிச்சிட்டு உட்காருவாங்க? எதையும் பிடிக்க முடியாது, அவங்க பேலன்ஸில் உட்காந்துக்கிறது தான் உண்டு. அந்த சைடில் ஒரு கம்பி கொடுத்துருக்காங்க, வேணால் அதை பிடிச்சிக்கலாம். பில்லியன் ரைடருக்கு அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை அங்கே பிடிக்கிறதுக்கலாம். கீழே விழுந்தது தான், சொல்லறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்போ லேடிஸ்னால் கண்டிப்பாக ஏற்றிட்டு போக முடியாது வண்டியில். லேடிஸ் உட்கார வைக்க முடியாது, ஏதோ பொண்ணுங்க வேணால் உட்கார வச்சுக்கலாம். டபுள் சைடு உட்காரவங்களா உட்கார வச்சுக்கலாம் அதில். சரி, ஓகேடா. டேங்க் கெப்பாசிட்டி எப்படி ஒரு 10 லிட்டருக்கு மேலே இருக்குமா? அவ்வளோலாம் இல்லைங்க, 8.5 தாங்க நம்ம ஃபுல்லாகவே. 8.5 தான். இல்லை, டேங்க் பார்க்க இத்த சோடாக இருக்குது, வெறும் 8.5 தானா? அது வெறும் ஃபைபர் தான். அது டேங்க் பார்க்கறதுக்கு தான் பெருசாக இருக்குது, உள்ளே குட்டியாக இருக்கும். ஓ, சரி. இப்போ நீ டாப் ஸ்பீடுனா ஓட்டுறேன்னு சொல்கிறல, டாப் ஸ்பீடு எவ்வளோ ஸ்பீடு போயிருப்ப நீ போனது? 140 தான், அதுக்கு மேலே போகலை. ஏன்னா ஸ்பீட் லிமிட் போட்டு வச்சுருக்காங்க, அதுக்கு மேலே போக முடியாது. 136 137 போதே வண்டி வந்து கொஞ்சம் அடைக்க ஆரம்பிச்சிடும். 140 போது வண்டி வந்து ஆஃப் ஆயிடும், அப்படியே ரன்னிங்லேயே ஆஃப் ஆகும். ஓ, 140 போயிடுச்சுன்னா வண்டி அப்படியே கண்டினியூ ரன் ஆஃப் ஆயிருமா? ஒரு சில டைம் ஆஃப் ஆகும், இல்லைன்னா அடைக்க ஆரம்பிக்கும். ரொம்ப பெட்ரோல் வந்து நம்மளுக்கு ட்ரை ஆகும்போது என்ன கண்டிஷன் ஆகுமோ அந்த கண்டிஷனில் அடைக்கும். ஒரு சில டைம் மட்டும்தான் ஆஃப் ஆகும். இந்த வண்டியை ட்ரை பண்ணி பார்த்துருக்கியா? ட்ரை பண்ணியிருக்கிறேன், ஒரு டைம் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் பண்ணதில்லை. சரி, ஓகே. எப்போவுமே ஒரு டேங்க் பெட்ரோல் இருக்கிறதுல இல்லை. இப்போ பெட்ரோல் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லுவாங்களே, இப்போ ஃபியூல் இன்ஜெக்ஷன் வண்டினா எத்தனை லிட்டர் வரைக்கும் டேங்கில் எப்போவுமே இருக்கணும்? மேக்ஸிமம் நான் எப்படியும் நான் வந்து ஒரு 2 லிட்டர்ஸ் வச்சுருப்பேன் எப்போவுமே. என் பைக்கில் இருக்கும் 2 லிட்டர்ஸ் 2.5 லிட்டர்ஸ் நான் வச்சுட்டே தான் இருப்பேன் எப்போவுமே. ட்ரை ஆகிறதுக்கு விட மாட்டேன் வண்டி. எங்கேயாவது எமர்ஜென்சினா அப்புறம் நம்மளுக்கு பெட்ரோல் போகிறப்ப இருக்காது, அதனால் வச்சுருப்பேன் அப்படியே. இது வரைக்கும் எத்தனை லாங் ரைட்ஸ் போயிட்டு வந்திருக்கேன்? ஒரு 5-6 தான் போயிருப்பேன், கம்மியாக தான் போயிருக்கேன். மேக்ஸிமம் அதிகமாகலாம் போனதில்லை. போகணும், அடுத்த பிளான் வச்சுருக்கேன். அடுத்த பிளான் சொல்லல மச்சான், அது எங்கே போகலாங்கிற ஐடியா? நெக்ஸ்ட் இயர் தான் ஏப்ரலில் லடாக் போகலான்னு தான் பிளான் வச்சுருக்கேன். ஏன்னா இப்போ இருக்கிற கொரோனா டைமில் எங்கேயும் போகிறதுக்கு இல்லை, நான் எங்கேயும் போக முடியாது. அதனால் அடுத்த நெக்ஸ்ட் இயர் கன்ஃபார்ம் லடாக் போகிற மாதிரி பிளான் வச்சுருக்கேன். வேறு எதுவும் இல்லை. சரி, நீ லடாக் போகிறதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். ஸ்போர்ட்டுன்னா நிறையா இது பண்ணி வச்சிருக்கிய வண்டி பார்க்குறக்கு ஒரு ஸ்போர்ட்டி லுக்கில் இருக்குது, ரேஸ் வண்டி மாதிரி. இதெல்லாம் வந்துட்டு எப்படி நீ கழட்டி நீயா மாற்றினியா இல்லை என்ன? இல்லை, நான் கடையில் கொடுத்து மாற்றினேன். இதெல்லாம் எனக்கு அது ரொம்ப பிடிக்கல, ஒரு மாதிரியாக இருந்தது. டெயிலெலாம் வந்து ரொம்ப நீட்டின மாதிரி இந்த இதெல்லாம். ஏற்கனவே அது இல்லாமல் ஒரு சில பைக்ஸ் வந்து இடிச்சிருச்சு, காரு பைக்கெல்லாம் நிறையா இடிச்சு, மக்காடெலாம் ரொம்ப இதாகிடுச்சு. அதனால் நான் மாற்றிட்டேன். இது ரொம்ப உள்ளே இருக்குது, எனக்கு நல்லா இருக்குது, பார்க்குறக்கு லுக்காக இருக்குது, அதனால் இதை வச்சுருக்கேன். ஒரு பெஸ்ட்டான ஸ்போர்ட்டி லுக்குங்கிறங்காட்டி மாற்றிட்டேன். வீடியோ அதாவது மீட்டரோட ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி பார்க்கலாம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மீட்டரில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா வண்டியோட டாப் ஸ்பீடு போகிறதுக்கான இது கொடுத்துருக்காங்க. ட்ரிப்பு வந்துட்டு அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. ட்ரிப் A ட்ரிப் B அமைச்சா 2 இது இருக்குது. அதுபோல் கியர் வந்துட்டு எத்தனாவது கியரில் போகுதுங்கிறதுக்காக ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. அது இங்கே பார்த்தீங்கன்னா நியூட்ரல் லைட் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு கியர் ஷிஃப்டிங் RPM. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வண்டி வந்துட்டு ரொம்ப வந்து நம்ம ஒரே கியரில் போட்டு வரட்டுறோன்னா கியர் மாற்ற சொல்லி இங்கே ஒரு ரெட் லைட் எரியும். அதே நேரத்தில் இங்கே இண்டிகேட்டர் லைட் கொடுத்துருக்காங்க. இது ரேடியேட்டர் இன்ஜின் லைட்டு. அதுபோல் இதில் லோ பீம் ஹை பீம் காணுது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபியூவலுக்குள்ள இது கொடுத்துருக்காங்க. மொத்தம் 4 பாயிண்ட் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. கீழே வந்துட்டு ஈல வந்துட்டு அதாவது ரிசர்வ் லெவலுக்கு வந்து 2 பாயிண்ட் இருக்குது. இந்த பக்கம் வந்துட்டு ரேடியேட்டரோட இன்ஜின் இது காமிச்சிருக்காங்க. அதாவது ஹீட்டு செல்சியஸை பற்றி போட்டிருக்கு இந்த இடத்துல. இங்கே பார்த்தீங்கன்னா வண்டியோட டைம் ஓடிட்டு இருக்கு. KTM வாங்குறது பெஸ்ட்டு சஜஷன் சொல்லுவியா இல்லை மாட்டியா? ஒன்று கேட்டா எனக்கு பெஸ்ட்டு தான். ஆனால் வந்து கேர்ஃபுல்லாக ஓட்டணும். எல்லா இடத்துலையும் வந்துட்டு தேவையில்லாமல் ஸ்பீடில் ரொம்பலாம் போனால் அப்புறம் ஆக்சிடென்ட்டு தான் ஆகும். எனக்கு மெயின்டைன் பண்ண முடியும் என்னோடய பிரேக்கிங்கு, என்னோடய பைக் எப்படின்னு எனக்கு தெரியும். யார் எடுத்தாலும் எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் எடுத்தால் கேர்ஃபுல்லாக ஓட்டணும், கரெக்டாக ஓட்டணும். கரெக்டாக ஓட்டினாங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது, யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. சரி, ஓகே மச்சான். இப்போ இந்த வண்டியோட ப்ரைஸ் கிட்டத்தட்ட 2.5 lakhs மேலே போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஆமாம், இப்போ போய் 240 மேபி போயிடுச்சு. நான் எடுக்கும்போது கூட கம்மியாக இருந்தது. இப்போ BS6ங்கிறதுனால
அதிகமாக போயிடுச்சு. இந்த வண்டி BS4 இன்ஜினு. BS4 இது. நான் இப்போ BS6 இருக்கேன். எனக்கு அதெல்லாம் வேண்டியதில்லை, எனக்கு BS4 போதும். ஏன்னா இதுதான் கொஞ்சம் நல்லா ஓடுது, அதெல்லாம் மைலேஜ் கொடுக்குது. BS6 வச்சுருக்கவங்க நிறைய மைலேஜ் ட்ராப் ஆகுது அப்படின்ட்டாங்க. நம்மளுக்கு இது பரவாயில்ல, 48 கொடுக்கும்போது நம்ம ஏன் இதை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இதை வச்சிருக்கிறேன். இது இல்லாமல் எனக்கு இதுக்கு முன்னாடி வேறு வண்டி வச்சுருந்தேன் மச்சான். இதுக்கு முன்னாடி FZ வச்சுருந்தேன், வெர்ஷன் 2 வச்சுருந்தேன். அது ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, அதோட அதை விற்றுட்டேன். அதுக்கப்புறம் அவ்வளோதான். சரி, ஓகே மச்சான். அட்லாஸ்ட்டாக நம்ம பிரேக்கிங்னா இப்போ ஸ்பீடாக போயிட்டு இருக்கேன் மச்சான். பிரேக்கிங்னா வந்து உனக்கு கரெக்டாக இருக்கா? பிரேக்கிங் நல்லா இருக்கா? நான் வந்து என்னென்னா பிரேக் ஃபெயிலியர். இது பிரேக் பிடிக்காது. வண்டி பிரேக் ஃபெயிலியரா? ஆமாம், அடிக்க இருக்க ஃபெயிலியர் ஆகிரும். பேக் பிரேக் மட்டும் ஆகும். அது எதனால், என்ன ரீசன்னால ஆகுதுன்னு சொல்லுவாங்களா? ஓவர் ஹீட் ஆகுது. அதனால் வந்து என்னதுன்னா பிரேக்கிங் சிஸ்டம் வந்து அப்படியே கொஞ்சம் ஸ்டாப் ஆகிடுது. அந்த ஹீட்னஸ் வந்து குறைய வரைக்கும் அந்த பிரேக் பிடிக்காது. ஹில்ஸ்லாம் இந்த மாதிரி பிரச்சனை ஆகும். ஏன்னா ஹில் ஸ்டேஷன் போயிட்டு வரும்போதெல்லாம் இறங்கும் போது இந்த மாதிரி பிரச்சனை ஆகும் கண்டிப்பாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு விஷயம் என்னென்னா, KTMல வந்துட்டு பேக் பிரேக் மட்டும் வண்டி ஓவராக ரன்னிங்கில் இருந்துச்சுன்னா ஹீட்னால் வந்துட்டு பிரேக் ஃபெயிலியர் ஆகுமாமா. அதாவது டிஸ்கோட ஹீட்னால பிரேக் ஃபெயிலியர் ஆகும். அது டிஸ்க்கு ஹீட் கம்மியாகிடுச்சுன்னா திருப்பி ஆட்டோமேட்டிக்காக பிரேக் ஒர்க் ஆகுங்கிறத சொல்லியிருக்கான். ஓகே, எனிவே வந்து வண்டி நல்ல வண்டி தான். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வாங்கிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் வந்துட்டு உங்கள் சேஃப்டியை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஓட்டிக்கோங்க. ஓகே, வீடியோவோட நம்ம எண்டு வரைக்கும் வந்துட்டோம். அதாவது வண்டியோட அட்வான்டேஜும் சொல்லிட்டான், டிஸ்அட்வான்டேஜும் சொல்லிட்டான். அட்லாஸ்ட்டாக ஒரு ரைடு போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே, வாங்க ரைடு போகலாம். வண்டி சீட்டு ரொம்ப கேமரா போகலாம்டா. வண்டியோட சீட்டிங் தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஹைட்டாக இருக்க மாதிரி இருக்குது. மிச்சப்படியே வந்துட்டு வண்டி பின்னாடி ஏறி உட்காந்துட்டோன்னா ஒன்றும் பேலன்ஸ் பண்ணால் கரெக்டாக தான் இருக்குது ஓட்டுறது கரெக்டாக தான். எண்டுக்கு வந்துட்டோம். சொல்லப்போனால் இன்றைக்கி நமக்கு KTM RC200 பைக்கை வந்துட்டு நமக்கு ரிவ்யூ கொடுத்த நம்ம ஃப்ரெண்டுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். அதே நேரத்தில் நம்மளோட சேனல் இன்றைக்கி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட திருப்பூர் பிரதர்ஸ் vlog சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே மச்சான், நீ ஒரு வார்த்தைக்கு திருப்பூர் பிரதர்ஸ் vlog சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி. திருப்பூர் பிரதர்ஸ் vlog சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே மச்சான், இன்றைக்கி வீடியோக்கு எனக்கு வண்டி கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நான் இன்னொரு வீடியோவில் வந்து உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, பாய்.